தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ளது ஆலடியூர். இரவு 8:30 மணியளவில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த ஊரை அந்த கொடூர சம்பவம் அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. சாலையில் நின்று பேசிக் கொண்டிருந்த நபரை இருவர் கண்ணிமைக்கும் நேரத்தில் வெட்டி சாய்த்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். சுற்றி பலர் இருந்தும் யாராலும் அந்த கொடூரத்தை தடுக்க முடியவில்லை. தகவலறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர். கொல்லப்பட்டவர் தங்கராஜ், 78 வயதான இவர் துபாயில் நெல்லை சரவணா ஸ்டோர்ஸ் என்ற பல்பொருள் அங்காடியை நடத்தி வருகிறார். மொத்த குடும்பமும் துபாயில் செட்டில் ஆகியிருக்கிறது. இந்த சூழலில் சொந்த ஊரில் வீடுகள் கட்டி வாடகைக்கு விடுவது தொடர்பாக தங்கராஜ் மற்றும் ஆலடியூருக்கு வந்திருக்கிறார். சம்பவத்தன்று மெயின் ரோட்டில் நின்று நண்பர்களோடு பேசிக் கொண்டிருந்த போதுதான் 2 மர்ம நபர்கள் தங்கராஜை வெட்டி கொன்றுவிட்டு தப்பிச் சென்றிருக்கின்றனர். இந்த பயங்கரத்தை செய்தது யாராக இருக்கும் என போலீசார் விசாரணையை துரிதப்படுத்திய போதுதான் மூக்காண்டி என்பவரின் பெயர் அடிபட்டிருக்கிறது. மூக்காண்டிக்கு 23 வயதில் கொத்தாளமுத்து என்ற மகன் இருந்துள்ளார். தங்கராஜ் தனது சூப்பர் மார்க்கெட்டுக்காக ஊரிலிருந்து ஆட்களை அழைத்து செல்வது வழக்கம். அப்படித்தான் சில வருடங்களுக்கு முன்பு மூக்காண்டியின் மகன் கொத்தாளமுத்துவை வேலைக்கு அழைத்து சென்றிருக்கிறார். கொரோனா காலகட்டத்தில் கொத்தாளமுத்து உடல்நிலை சரியில்லாமல் துபாயிலேயே இறந்து விட்டார். அவரின் உடலை இந்தியாவுக்கு கொண்டு வர தங்கராஜ் முயன்றிருக்கிறார். ஆனால் கொரோனாவை காரணம் காட்டி துபாய் அரசு கரார் காட்டியிருக்கிறது. இதனால் வேறு வழியில்லாமல் கொத்தாளமுத்துவை துபாயிலேயே அடக்கம் செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் மூக்காண்டியை வெகுவாக பாதித்திருக்கிறது. தனது மகனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக நினைத்திருக்கிறார். அதற்கு காரணம் தங்கராஜ் தான் என ஆழமாக நம்பியிருக்கிறார். மகனின் முகத்தை கடைசியாக ஒருமுறை பார்க்க முடியவில்லையே என்ற ஆதங்கம் மூக்காண்டிக்குள் 5 வருடங்களாக கொதித்து கொண்டிருந்தது. நாளாக அது தங்கராஜ் மீதான கொலைவெறியாக மாறியதாக சொல்லப்படுகிறது. சமீபத்தில் தங்கராஜ் துபாயிலிருந்து சொந்த ஊருக்கு வந்திருப்பதை அறிந்த மூக்காண்டி அவரின் உயிரை எடுக்க முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று சாலையோரம் நின்று கொண்டிருந்த தங்கராஜை நோட்டமிட்ட மூக்காண்டி நண்பருடன் சேர்ந்து அவரை வெட்டி கொலை செய்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த மூக்காண்டியையும் அவரின் கூட்டாளியையும் பிடித்து விசாரித்து வருகின்றனர். மகனின் மரணத்துக்கு பழிவாங்கத்தான் மூக்காண்டி இந்த பயங்கரத்தை செய்தாரா அல்லது இந்த கொலைக்கு வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.